அப்பா! என்ன கேட்ச் 1987ல எப்படி நம்ம கபில் தேவ் வந்து இந்தியாக்காக ஒரு கேட்ச புடிச்சாரோ, அதே மாரி அக்ஷர் படேல் பார்த்தீங்கன்னா, தரமான 2 கேட்சுங்க. வாங்க இந்த வீடியோல முழுசா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது இந்தியா, இங்கிலாந்து இடையிலான 2வது அரையிறுதி போட்டியில பார்த்தீங்கன்னா, இந்திய அணி 7 ரன் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, முதல்ல டாஸ வின் பண்ண இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா, பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்திய அணி பார்த்தீங்கன்னா, 20 ஓவர் முடிவுல 7 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா, 20 ஓவர் முடிவுல 246 ரன்கள் 7 விக்கெட் இழந்து 246 ரன்கள் எடுத்து அவுட் ஆயிட்டாங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, இந்திய அணி பார்த்தீங்கன்னா, இறுதிப் போட்டிக்கு நியூசிலாந்தை வந்து சந்திக்க உள்ளாங்க. இந்த போட்டியில பார்த்தீங்கன்னா, அக்ஷர் படேல் பிடிச்ச தரமான 2 கேட்ச்னால தான் மேட்ச் முக்காவாசி பார்த்தீங்கன்னா, அப்படியே டர்ன் ஓவர் ஆச்சு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இதே மாரி 1987ல பார்த்தீங்கன்னா, நம்ம கபில் தேவ் பார்த்தீங்கன்னா, இந்த கேட்ச் இதே மாரியே பின்னாடி போயிட்டு கேட்ச பிடிச்சிருந்தாரு. இந்த கேட்ச் பார்த்தீங்கன்னா, அக்ஷர் படேல் அதே மாரி தான் கிட்டத்தட்ட ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி கேட்ச பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு கேட்ச் பார்த்தீங்கன்னா, புடிச்சு தூபே கையில போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம கடந்த T20 உலகக்கோப்பையிலும் பார்த்தீங்கன்னா, அக்ஷர் படேல் சிறந்த கேட்ச வந்து பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருந்தாரு. இந்த மேட்ச்லயும் அந்த மாரி பண்ணிருக்காரு. இத பத்தின கருத்து என்ன சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.